இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். நான் வைரம் தினேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உணவு சங்கிலி, அதாவது இங்கிலீஷ்ல ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு சங்கிலினா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்கறது உணவு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பிரிக்கிறாங்க. இந்த உணவு சங்கிலினா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதை உணவு சங்கிலியை ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதாவது பிரைமரி சோர்சர், பிரைமரி ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டீகாம்போசர் அப்படின்னு ஒரு 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு உயிரினத்திலிருந்து உணவு மாற்றோடும் இன்னொரு உயிரினத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பத்தி விவரிக்கிறது தான் உணவு சங்கிலி. ஓகேங்களா? ஸோ இப்ப பிரைமரி ப்ரொடியூசர் அப்படின்னா சூரியன் தான் பிரைமரி ப்ரொடியூசர். இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த எனர்ஜிய இன்னொரு உயிரினத்துக்கு போகுது. அது எங்க போகுது அப்படின்னா புல், கிராஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ், இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா மரம், செடி, கொடி, இது எல்லாமே பிரைமரி ப்ரொடியூசர். அதாவது ஒரு இந்த தாவரங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரமும் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம். இதைதான் இந்த எனர்ஜியை செடி கொடிகள் எடுத்துக்கிட்டு தான் அது வளருது. அது உயிரோட இருக்கு. லிவிங் ஆர்கானிசம்ல அது உயிரோட இருக்கு. இதை தான் பிரைமரி ப்ரொடியூசர்னு சொல்றாங்க. அடுத்த கேட்டகரி பிரைமரி கன்சியூமர். அதாவது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜியை சாப்பிடுறது புல், செடி, மரங்கள். இந்த புல், செடி, மரங்களை சாப்பிடுறது தான் பிரைமரி கன்சியூமர். அதாவது இப்போ முயல், மான், ஆடு, மாடு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரைமரி கன்சியூமர். இதை ஹெர்பிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது அப்படியே செயின் வருது பாத்தீங்களா, சூரியன்ல இருந்து எனர்ஜி புல்லுல இருந்து அடுத்து மாடு அல்லது மான், ஆடு, இந்த மாதிரி பரவுது. அடுத்தது செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த புல்ல சாப்பிடுறது பாத்தீங்களா, ஆடு, மாடு, மான், இதுங்களை சாப்பிடுறது தான் செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிங்கம், புலி, கழுகு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா செகண்டரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமர்னா கார்னிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இதுங்கெல்லாம் அந்த புல்ல சாப்பிடக்கூடிய விலங்குகளை இது சாப்பிடும். விலங்குகளோ பறவைகளோ அதுங்களை இது சாப்பிடும். மானை சாப்பிடும், முயல்களை சாப்பிடும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உணவு சங்கிலியுடைய டாப் கேட்டகரி கிடையாது. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, அதான் டீகாம்போசர்ஸ். டீகாம்போசர்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த சிங்கம், புலி, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் செத்து போகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அது செத்து போயிடும். அதே மாதிரி மான், ஆடு, இதுங்களும் செத்து போகும். இதே மாதிரி எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அது இறந்துரும். அது லிவிங் செல்ஸ் முடிஞ்சு போயிடும். டெட் செல்ஸ், அதாவது அந்த இறந்த உடம்ப சாப்பிடுற ஆர்கானிசம்ஸ் தான் டீகாம்போசர்ஸ். இப்ப இதோட முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த செத்து போன உடம்பெல்லாம் மச்சு போய் மண்ணில் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த ஆர்கானிசம் சாப்பிடும். அந்த ஆர்கானிசம்ஸ் மறுபடியும் மண்ணுக்குள்ளதான் போகும். அது மூலமா மறுபடியும் செடி வளரும். அந்த செடி வளரும் போது மறுபடியும் போட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கிட்டு, நீர் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு, மறுபடியும் அது உணவு சங்கிலியுடைய முதல் கட்டத்துக்கு வந்துடும். இதுதாங்க உணவு சங்கிலி. அதாவது ஒண்ணு சாப்பிடும், அதை இன்னொன்னு சாப்பிடும், அதை இன்னொன்னு சாப்பிடும். அப்படி எல்லாமே சாப்பிட்டு கடைசியா வர்றது மூலமா இன்னொரு ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது மாதிரி கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கிறது தான் உணவு சங்கிலி. இதுதான் அப்பையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த உணவு சங்கிலி தான் அதுதான் எக்கோசிஸ்டம், ஃபுட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இதுதான் ஒரு முக்கியமான அடிப்படை. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உணவு சங்கிலி எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாங்க. இப்போ பூல இருந்து பாத்தீங்கன்னா தேன், பூவை சாப்பிடுறது பட்டர்ஃப்ளை, பூச்சிகள் சாப்பிடும். பூச்சிகளை பாத்தீங்கன்னாக்கா தவளைகள் சாப்பிடும். தவளைகள், பல்லிகள் சாப்பிடும். தவளைகள், பல்லிகளை பாம்பு சாப்பிடும். பாம்புகளை கழுகு சாப்பிடும். இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃபுட் செயின் அப்படின்றது. இப்ப இருக்கிற பாடத்திட்டத்துல ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், சிபிஎஸ்இ போர்டா இருக்கட்டும், இப்ப இருக்க பாடத்திட்டத்துல இந்த ஃபுட் செயின் கான்செப்டை ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லி தராங்க. ஏன்னா இப்ப நம்ம பசங்களெல்லாம் டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் பெரும்பாலான பேரண்ட்ஸ் நினைக்கும் போது, இதுக்கு அடிப்படை இந்த ஃபுட் செயின் தான்.
இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க எப்படி இதனுடைய அடுத்தடுத்து என்ன, எப்படி அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய சைக்கிள் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத படிப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபுட் செயின் கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இது உங்க பசங்களுக்கும் காமிங்க, உங்க குழந்தைங்களுக்கு காமிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, ஃபோட்டோஸ்லாம் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் ஃபுட் செயின் எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.